ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. இந்த முட்டையில் வந்துட்டு நிறைய வெரைட்டி பண்ணலாங்க. இந்த டைப்பில் வந்துட்டு மதுரை சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழம்பு அடிக்கடி செய்வாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மண் சட்டி நான் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த குழம்பு வந்துட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தாங்க செய்யணும். இப்போ மண் சட்டி வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். நீங்கள் மண் சட்டியில் இந்த குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட வாசனை டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்துட்டு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிள், டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடுகு வெந்தயம் தாளிக்க போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல் வாசனைக்காக கிள்ளி போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்குங்க. இப்போ வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம ஊற வச்சு தனியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது அதிக நேரம் வதங்க தேவையில்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் வந்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அந்த தக்காளி எல்லாமே பாருங்கள் கரைஞ்சி நல்லா சேர்ந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த வதக்கும் போது நம்ம மசாலா போட்டு வதக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கலர், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கொதித்து வரட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நான் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். நான் இந்த குழம்புக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு குழம்பு. இந்த டைமில் வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தள்ளி தள்ளி வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. பக்கத்தில் உடச்சி ஊற்றணுன்னா ஒட்டிக்கும். அதனால் வந்துட்டு தள்ளி தள்ளி உடச்சி ஊற்றணும். இதை திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட மசாலா பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மசாலா பொடியோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு எதுவுமே அரைச்சலாம் ஊற்ற தேவையில்லைங்க. நான் இப்போ வந்துட்டு 4 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றுறேங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இதை நல்லா கலக்கி விட்டுருவாங்க குழம்ப. கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு அப்படி செய்யலை. 4 முட்டையை வந்து தனித்தனியாக உடச்சி ஊற்றிருக்கேன். அப்படியே பாருங்கள், சூப்பராக தனித்தனியாக வெந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. இப்போ இதை லைட்டாக அப்படி எடுத்து விட்டுக்கலாம், கரண்டி வச்சு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. இவ்வளோதாங்க, சூப்பரான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.